வணக்கம். நான் மினி கார்டன் கௌரி. இன்றைக்கி எம்ஜி கிச்சனில் நம்ம கார்டனில் பறித்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் வச்சு சிம்பிளாக ஒரு சாம்பாரும் உருளைக்கிழங்கு பொரியலும் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த சாம்பாரும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவு துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த துவரம்பருப்பை 2 முறை கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அடுத்து ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த புளியும் பார்த்திங்கன்னா ஒரு முறை தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கலாம். இது ரெண்டுமே நல்லா ஊறட்டும். துவரம்பருப்பு ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் ஆகிடுச்சு. பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதை ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். துவரம்பருப்பை குக்கரில் சேர்த்ததுக்கப்புறம் 1 டம்ளர் துவரம்பருப்புக்கு 3லேருந்து 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு முழுகிற அளவுக்கு தான் சேர்த்துருக்குறேன். அதிகமாக தண்ணி சேர்த்திங்கனாலும் பொங்கி வழிஞ்சிரும். அதனால் கரெக்டாக சேர்த்துக்கோங்க. அடுத்து அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அப்போ தான் பருப்பு உங்களுக்கு பொங்கி வழியாமல் இருக்கும். நல்லெண்ணெய்க்கு பதில் நெய் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க, உங்கள் விருப்பம்தான். இப்போ பருப்பில் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 10-15 சின்ன வெங்காயம் உரித்து 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையுமே பருப்பில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு நீங்கள் சாம்பார் செய்யும்போது டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு முறை கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு மூடிட்டு ஒரு 3 விசில் வச்சிடலாம். 3 விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். சாம்பார் செய்கிறதுக்கு 4 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கேரட்டு, மாங்காய் பார்த்திங்கன்னா பாதி மாங்காய் மீன் குழம்புக்கு போட்டுட்டேன், பாதி மாங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நம்ம கார்டனில் பறித்த கத்திரிக்காய் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். கூடவே ஒரு முருங்கைக்காய். இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ குக்கரில் பார்த்திங்கன்னா 3 விசில் வந்துட்டு ஏர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப குழையவும் இல்லை, ரொம்ப வேகாமையும் இல்லை, நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஊற வச்சுட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நல்லா வெந்து வரும் பருப்பு. இப்போ இதை ஒரு மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். பருப்பு கடையிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கடைஞ்சிங்கன்னா சாம்பாரோட டேஸ்ட்டு கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும். அதனால் பருப்பில் கொஞ்சம் உப்பு சேர்த்து கடைஞ்சிருங்க. கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். மறுபடியும் அதே குக்கர்லேயே நான் காய் வேக வைக்க போகிறேன். அதனால் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கிறேன். நீங்கள் காய் வேறு பாத்திரத்தில் வேணும்னா கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த குக்கரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காயை சேர்த்துக்கலாம். மாங்காவை மட்டும் விட்டுட்டு மற்ற காய்கறிகள் எதுவாக இருந்தாலும் அதில் சேர்த்துக்கோங்க. உங்கள் விருப்பம் போல் காய்கறிகள் எது வேணாலுமே போட்டுக்கலாம். இப்போ காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு குக்கரில் இருக்கிற கேஸ்கெட்டை எடுத்துகிட்டு குக்கரை மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். காய் நல்லா வேகட்டும். காய் வேகிற கேப்பில் நம்ம ஊற வச்சுருந்தா புளியும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நல்லா கரைச்சிட்டு நல்லா 2 முறை தண்ணி ஊற்றி வடிகட்டி ரெடியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ காய் வெந்துடுச்சா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். பாருங்கள் காயும் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 பதத்துக்கு நல்லா வெந்து வந்திருக்குது பாருங்கள். ஒரு முறை கலந்து விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை இதில் சேர்த்துடலாம். புளி தண்ணியை சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். புளியோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷமாக நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ புளியோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ காயும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். முருங்கைக்காய் எல்லாமே மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற துவரம்பருப்பு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. திக்காக வேணுமா இல்லை மீடியமாக இருந்தால் போதுமா அப்படின்றத உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தேவையானாலும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கடைசியாக நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவை இதில் சேர்த்துடலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மறுபடியும் கொதிக்கட்டும். சாம்பார் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கிறேன். இதில் 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 10-15 வெந்தயம் சேர்த்துக்கலாம். கூடவே அரை ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம்.
ஒரு துண்டு இஞ்சியும் 4-5 பூண்டும் இடித்து வச்சுருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். கூடவே ஒரு 10-15 வெங்காயம், சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு சின்ன தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா பருப்பில் சேர்த்துருக்கிறேன், அதனால் ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துருக்கிறேன். தக்காளி வெங்காயம் எல்லாமே இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் சின்ன ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த சாம்பார் பொடி எப்படி அரைக்கிறது அப்படின்ற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சாம்பார் எடுத்து இதில் ஊற்றி கலந்துடலாம். கொஞ்சம் சாம்பாரை இந்த கடாயில் ஊற்றி நல்லா கலந்துட்டு மறுபடியும் குக்கரில் எடுத்து மாற்றி ஊற்றிடுறேன். சாம்பார் தாளித்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கணுன்ற அவசியம் கிடையாது, ஒரு 2 நிமிஷம் மட்டும் லைட்டாக கொதிச்சா போதும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன துண்டு வெல்லம் எடுத்து வச்சுருக்கிறேன், அந்த வெல்லத்தை இதில் சேர்த்துடலாம். சாம்பாரில் இருக்கிற புளி தண்ணி மாங்காவோட புளிப்பு சுவையை கொஞ்சம் எடுக்கிறதுக்காக தான் வெல்லம் சேர்க்குறோம், உங்கள் விருப்பம் வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துடலாம். இப்போ நம்மளோட மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப திக்காகவும் இல்லை, உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு மீடியம் சைஸில் ஒரு 6 உருளைக்கிழங்கு எடுத்து குக்கரில் வச்சு ஒரு 4 விசில் வச்சு எடுத்து ரெடியாக வச்சுருக்கிறேன். இப்போ இதை தோலெல்லாம் உரிச்சிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் பொரியல் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கிறேன், அதையும் இதோட சேர்த்துடலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு நல்லா வதங்கட்டும், அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இதோட சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வெறும் மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாய்த்தூள் இல்லைன்னா குழம்பு மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா எது இருக்கோ அது சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் டேஸ்ட்டை கொடுக்கும், அதுக்காக தான், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மறுபடியும் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருக்கிற மசாலா எல்லாமே கருகாமல் ஓரளவுக்கு நல்லா பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா வெந்து வரும், அதுக்காக தான் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ கலந்து விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. பிளேட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மசாலா நல்லா வெந்து வந்திருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து வேக வச்சு தோல் உரித்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை இதோட சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம். எப்போவுமே உருளைக்கிழங்கு செய்யும்போது மசாலாவில் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்திங்கன்னா மசாலா, உப்பு, காரம் எல்லாமே இந்த உருளைக்கிழங்கோட சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2-3 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இது வேகட்டும். இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் 2-3 முறை மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு கலந்து விட்டு மூடி வச்சுருந்தேன். இப்போ கடைசியாக உருளைக்கிழங்கு பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் வற்றிட்டு சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். பார்க்கும்போதே தெரியும், டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு பொரியலும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் வீட்டில் எப்படி சாம்பார் செய்வனோ உருளைக்கிழங்கு செய்வனோ அதை தான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கிறேன். நீங்களும் கட்டாயம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பாரும் உருளைக்கிழங்கு பொரியலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.